கடந்து வந்த பாதையின் சில துளிகள் மட்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் 7 பேரூராட்சிகளில் ஒன்றான கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள இயற்கை துறைமுகம்தான் தொண்டி. பண்டை காலத்தில் பர்மாவிலிருந்து அரிசியும் தேக்கு மரமும், அரேபியாவிலிருந்து குதிரைகளும் தொண்டி துறைமுகத்தில் வந்திறங்கியதாக வரலாறு கூறுகிறது. புலவர்களும் இறை நேசச் செல்வர்களும் கொடை வள்ளல்களும் வாழ்ந்த ஊர் இது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மசூதிகளும் தர்காக்களும் பழமையான கோவில்களும் இவ்வூரின் பழமைக்கும் வரலாற்றுக்கும் சான்று பகிர்கின்றன. மேலும் இஸ்லாமியர்களோடு மற்ற சமுதாய மக்களும் இணைந்து வாழும் ஊர் என்று சொன்னால் அது மிகையாகாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தொண்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களில் ஆங்கில வழி இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடங்கள் இல்லை. ஆனால் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிப்பதன் முக்கியத்துவம் உணரப்பட்ட காலமாக இருந்தது. தொண்டியில் இருந்து வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்காக நகரங்களுக்கு குடிபெயர தொடங்கிவிட்டனர். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர்கள் நகரங்களுக்கு குடிபுக முடியாமலும் தங்கள் குழந்தைகளை ஆங்கில வழி பள்ளிகளில் சேர்க்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்த காலம் அது. அக்காலகட்டத்தில்தான் தொண்டியை பிறப்பிடமாக கொண்ட திரு அப்துல் ரவூப் அவர்கள் சென்னை வண்டலூரில் உள்ள கிரசன்ட் ரெசிடென்சி பள்ளியில் துணை முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். தொண்டியைச் சேர்ந்த சிலர் கிரசன்ட் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த தங்கள் உறவினர்களின் பிள்ளைகளை பார்க்க செல்லும் போதெல்லாம் திரு அப்துல் ரவூப் அவர்களை சந்தித்து பேசுவது வழக்கமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தங்கள் பிள்ளைகளையும் இதேபோல் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்க விரும்புவதாகவும் கட்டணம் கட்டி படிக்க வைக்க தயாராக இருப்பதாகவும், தொண்டியில் ஒரு ஆங்கில வழி பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் பெரிய நன்மையாகவும் மக்களுக்கு செய்யும் பேருதவியாகவும் இருக்கும் என பலமுறை திரு அப்துல் ரவூப் அவர்களிடம் கூறுவது வழக்கமாக இருந்து வந்தது. திரு அப்துல் ரவூப் அவர்கள் இது பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்கள். 1986 ஒரு விடுமுறையின் போது தொண்டிக்கு வந்து பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசினார். அதன் பயனாக தொண்டியில் ஆங்கில வழி பள்ளியும் அதே சமயத்தில் வசதி குறைந்த பிள்ளைகளும் தரமான கல்வியை பெறுவதற்கு வசதியாக ஒரு தமிழ் வழி பள்ளியையும் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்து தோன்றியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான முழு முயற்சியிலும் ஈடுபட்டார். புதிதாக ஆரம்பிக்க போகும் கல்விக்கூடங்களை நிர்வகிப்பதற்காக தொண்டி முஸ்லிம் கல்விச் சங்கம் என்ற பெயரில் அறக்கட்டளையை பதிவு செய்தார். அப்போது கொழும்பு நகரில் தொழில் செய்து வந்த அல்ஹாஜ் ஏ சேகு உதுமான் அவர்களின் துணையோடு அறக்கட்டளையின் நிர்வாகிகளை தேர்வு செய்தார். மதுரையில் செலக்ஷன் என்று சொன்னால் அறியாதவர்கள் இருக்க முடியாது. அப்புகழ்பெற்ற செலக்ஷன் வணிக குழும தலைவர் அல்ஹாஜ் எஸ் கமால் பாட்ஷா அவர்களை தலைவராகவும், கொழும்பு நகரில் தொழில் செய்து வந்த அல்ஹாஜ் எஸ் பாதுஷா முகைதீன் அவர்களை துணை தலைவராகவும், அல்ஹாஜ் எம் அப்துல் ரவூப் அவர்களை செயலாளர் மற்றும் பள்ளிகளின் தாளாளராகவும், தொண்டியில் தொழில் செய்து வந்த திரு எஸ் அப்துல் ரசாக் அவர்களை பொருளாளராகவும், அல்ஹாஜ் ஏ சேகு உதுமான் அவர்களை துணை பொருளாளராகவும், கீழக்கரை தமிழாசிரியராக பணியாற்றி வந்த புலவர் என் நூர் முகமது அவர்களை துணை செயலாளராகவும், தொண்டியில் இருந்த திரு ஆர்.எம். கபீர் அவர்களையும் பொறியாளர்களாக பணியாற்றிய அல்ஹாஜ் எஸ் ரஹ்மத் அலி, திரு எஸ் முகமது அயூப் கான் மற்றும் மதுரையில் தொழில் செய்து வந்த அல்ஹாஜ் சையது பரீதுதீன் ஆகியோர்களை உறுப்பினர்களாகவும், தொண்டி ஆயிஷா சித்திகா மகளிர் அரபிக் கல்லூரியின் நிர்வாகியான திரு ஏ அஜ்மல் கான் அவர்களை பொதுக்குழு உறுப்பினராகவும் கொண்டு இந்த அறக்கட்டளையானது 1987 பிப்ரவரி 27 வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு தேவையான நிதியினை பெறுவதற்கான முயற்சியில் அப்துல் ரவூப் அவர்கள் ஈடுபட்டார். அப்பொழுது சில மாதங்களுக்கு முன் முக்கிய பிரமுகர் ஒருவரை கொழும்பு நகரில் சந்தித்து பேசிய நினைவு அவர் மனத்திரையில் ஓடியது. அவர் மார்க்கப்பற்றும் மனித நேயமும் மிக்கவர். உற்றார் உறவினர்களை பேணுவதிலும் நாடியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதிலும் ஈடு இணையற்றவர். இலங்கையில் கொடிகட்டி பறந்த ஹைதர் கம்பெனி என்ற வணிக குழுவின் நிர்வாக பங்குதாரர், இறை இல்லங்களுக்கு வாரி வழங்குபவர், தன்னலம் கருதாத உழைப்பாளி என்றெல்லாம் பாராட்டை பெற்றவர். அவர்தான்
அல்ஹாஜ் தூவன்னா ஊனா அமீர் சுல்தான் அவர்கள். ஹாஜியார் அவர்களை அப்துல் ரவூப் அவர்கள் கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு தொண்டியில் பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டிய அவசியத்தையும் அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து வருவதாகவும் ஹாஜியாரின் பொருளாதார உதவியை எதிர்பார்ப்பதாகவும் விளக்கியிருந்தார். என்ன அதிசயம்! அமீர் சுல்தான் ஹாஜியாரிடமிருந்து உடனே பதில் வந்தது. பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு தான் உதவி செய்வதாகவும், ஆனால் அந்த உதவி தங்களின் நிர்வாக திறமையை பொறுத்துதான் தொடரும் என்பதுதான் அந்த பதில். இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தை தொடங்க ஒரு பெரிய வீடு கிடைத்தால் போதும் என்று முடிவு செய்து தேட ஆரம்பித்தார்கள். சர்க்கரை பாபா தெருவில் இருக்கும் நாதர் சாஹிபு குப்பை பிச்சை சகோதரர்களுக்கு சொந்தமான வீடு பொருத்தமானதாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. அப்துல் ரவூப் அவர்களும் புலவர் நூர் முகமது அவர்களும் மதுரைக்கு சென்று குப்பை பிச்சை அவர்களை சந்தித்து இங்கிலீஷ் மீடிய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க அவர் வீட்டை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி பெற்று வந்தார்கள். அந்த வீடு 2 மாதங்களில் பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு வசதியாக மாற்றியமைக்கப்பட்டு அதில்தான் அல் ஹிலால் நர்சரி ஸ்கூல் 1987 ஆண்டு ஜூன் 10 தொடங்கப்பட்டது. தொண்டி பெரிய பள்ளிவாசல் பைத்துல்மால் சபை நிர்வாகத்தாரால் தொண்டி முஸ்லிம் கல்வி சங்கத்திற்கு குத்தகைக்கு கொடுத்த இடத்தில் 31/1/1989 அன்று அல் ஹிலால் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட திருச்சி ஃபெமினா ஹோட்டல் உரிமையாளர் அல்ஹாஜ் SMM முகமது இப்ராஹிம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அல் ஹிலால் தொண்டி அதன் சுற்றுவட்டார வீடுகளில் ஒரு குடும்ப பெயர், ஒரு தலைமுறையின் தலையெழுத்தையே மாற்றியமைத்த ஒரு பெயர். ஆங்கில வழி கல்வியை அறியாத மக்களின் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதும், ஆங்கில வழி கல்வி தம் குழந்தைகளுக்கு கிட்டாதா என்று ஏங்கியிருந்த சிலருக்கு வரப்பிரசாதமாகவும், கல்வியின் முக்கியத்துவத்தை அறியாத மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியும், உலக கல்வியோடு மார்க்க கல்வியும் கிடைக்காதா என்று ஏங்கிய நெஞ்சங்களை குளிர வைக்கவும், மாணவர்களை நெறிப்படுத்தவும் வந்த ஒரு உன்னத பெயர்தான் அல் ஹிலால். அல் ஹிலால் என்று சொல்வதை விட ஒரு இல்லம் என்று சொல்வது சாலச் சிறந்தது. சாலைகளை கடக்காமல் ஊருக்கு நடுவே சந்தடி இல்லாத அமைதி தவழும் ஒரு இடம், பள்ளிவாசலின் ஆன்மீக காற்று வீசும் ஒரு பூங்கா. உள்ளே சென்றால் ஒரு பள்ளிக்கூடத்தின் சூழலை விட ஒரு வீட்டின் சூழலையே காணலாம். பெற்றோர்கள், குறிப்பாக பெண்கள் பிறந்த வீட்டிற்கு செல்லும் உணர்வோடு இங்கு வந்து செல்லும் காட்சியே இதற்கு சான்று. அல் ஹிலால் என்ற பறவை கூண்டிலிருந்து சிறகுகள் முளைத்து பறந்து சென்ற பறவைகள் எத்தனை எத்தனை! நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், வணிகவியல் வல்லுநர்கள், ஏன் அறிவியலில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் என இவர்கள் உலகம் முழுவதும் பரவி அல் ஹிலால் புகழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் சாதனையாளர்களாக உருவாக்கியதில் பெருமிதம் கொள்கிறது அல் ஹிலால். தொண்டி தெற்கு தெரு முஸ்லிம் ஜமாஅத் நிர்வாகத்தால் தொண்டி முஸ்லிம் கல்வி சங்கத்திற்கு குத்தகைக்கு கொடுத்த இடத்தில் முனவரா தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. 1987 ஆண்டு ஜூன் 5 தொடங்கப்பட்ட முனவரா தொடக்கப்பள்ளி அரசு மானியம் பெறும் சிறுபான்மை முஸ்லிம்களால் நடத்தப்படும் பள்ளியாக தமிழக அரசால் அங்கீகாரம் பெறப்பட்டது. இப்பள்ளி தற்போது 8ஆம் வகுப்பு வரை உள்ள நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வசதி குறைந்த மாணவர்கள் படிக்கும் தமிழ் வழி கல்விக்கூடம் என்பதால் ஆசிரியர்களின் சம்பளம் மற்றும் பராமரிப்பு செலவுக்காக வருடந்தோறும் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து நம் அறக்கட்டளை தனி கவனம் செலுத்தி வருகிறது. இப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்து சென்ற மாணாக்கர்கள்தான் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்து வருகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவர். மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் தேசிய திறனாய்வு தேர்வில் 8ஆம் வகுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 11 மாணாக்கர்கள் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 கல்வி உதவித்தொகை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிற அறக்கட்டளைகளால் நடத்தப்படும் போட்டிகளில் நம் பள்ளி கலந்து கொண்டு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறந்த பள்ளியாக பலமுறை பரிசுகளை பெற்று
நமக்கு கூடுதல் பெருமை சேர்த்து தந்திருக்கிறது. தொண்டிக்கு அருகில் உள்ள நம்புதாலை ஊர் மக்களின் வேண்டுகோளை ஏற்று 13 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 2007ஆம் ஆண்டு அல் ஹிலால் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு சிறந்த முறையில் கல்வி பணியாற்றி வருகிறது. அல் ஹிலால் பள்ளி தொடங்கிய காலம் தொட்டு மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து படிக்கும் இருபாலர் பள்ளியாக இருந்து வந்தது. காலம் செல்ல செல்ல மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு அல் ஹிலால் பள்ளியை மாணவிகள் படிக்கும் பள்ளியாக மாற்றியும், அங்குள்ள மாணவர்கள் படிப்பதற்காக நரிக்குடியிலுள்ள இந்த இடம் 1988ஆம் ஆண்டு தொண்டி முஸ்லிம் கல்வி சங்கத்தால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டு அதற்கான கட்டிடங்களை கட்டி 6 ஆண்டுகளுக்கு முன் 2014ஆம் ஆண்டு அமீர் சுல்தான் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியாக உருவானது. இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பள்ளிகளின் நிறுவனர் பெயரையே இந்த ஆண்டுகள் பள்ளிக்கு சூட்டி பெருமை சேர்த்தது அல் ஹிலால் அறக்கட்டளை. சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இப்பள்ளியின் பறந்து விரிந்து கிடக்கும் விளையாட்டு திடலை போல இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பெரும்பான்மையான பள்ளிகளில் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கு பரந்த விளையாட்டு திடல் அவசியம் என்பதை உணர்ந்தே இப்பள்ளி இங்கு கட்டப்பட்டது. வெளியூர் மாணவர்கள் தங்கி படிக்க வசதியாக இங்கு ஒரு ஹாஸ்டல் அமைக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வசதி குறைந்த மாணாக்கர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்த ஆண்டு 2019-2020 மட்டும் 84 மாணாக்கர்களுக்கு ரூபாய் 8 லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹாஜ் தூவண்ணா மூனா அமீர் சுல்தான் அவர்களின் உதவியும் ஆலோசனையும் 1987ஆம் ஆண்டில் தொடங்கி இன்று வரை எங்களுக்கு கிடைத்து வருவதை எண்ணி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் நாடினால் இப்பகுதி மக்களின் ஒத்துழைப்போடு மேலும் பல கல்வி நிறுவனங்களை நிறுவ அல் ஹிலால் அறக்கட்டளையின் இளம் நிர்வாகிகளான திருவாளர்கள் கே அகமது இப்ராஹிம், எஸ் சலாமத் ஹுசைன், ஏஆர் காமில் பரீது, ஏ கலந்தர் மாலிக், என் சாகுல் ஹமீது பாதுஷா ஆகியோர் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.